பருவம் 2, பாடம் கணக்கு, எண்களை அறிவேல். கண்ணை இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழுவாக பிரிச்சிருக்கேன். முதல் குழு, 2ஆம் குழு. உங்கள் 2 குழுக்களுக்குமே எண்கள் தமிழ்லையும் எண்கள் இங்கிலீஷ்லேயும் கொடுத்தேன், அப்படி தானே? இப்போ எழுத்துக்களும் அங்கே இருக்குது. அந்த எழுத்துக்களை 1 to 100, 1 முதல் 100 வரை 2 குழுவாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 1 முதல் 100 வரை உள்ள எழுத்துக்களை நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக எண்கள் படி அடுக்கிடுங்க. எடுத்து என்ன நம்பர் வருதோ அடுக்கி வச்சுட்டே வாங்க. உங்களோட ஈஸிவே மெத்தட் என்னன்னு உங்களுக்கே தெரியும், எப்படி அடுக்குனா ஈஸியாக அடுக்க முடிக்கலான்னு. யார் முதல் அடுக்குறீங்களோ அந்த குழு தான் வெற்றி பெற்றவர்கள். நேரம் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு குழுவிலையும் ஒருவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத எனக்கு சொல்லணும். ஸ்ரீஜா, அப்படி தள்ளி ஹெல்ப் பண்ணு ஸ்ரீஜா. பிடி முடிச்சிட்டிங்களா? லைனில் உட்காருங்க, அப்படியே உட்காந்துருங்க பார்ப்போம். கண்ணு ஏ டீம் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஏ டீம் ஓகே. இப்போ ஃபஸ்ட் வந்து பி டீம் தானே முடிச்சிங்க. எண்களும் எண் பெயர் ரெண்டுமே நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 100 வரை கொடுத்துருந்தேனா?
ஏ டீமுக்கும் 1 முதல் 100 வரை. உங்களுக்கு அடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? பி டீம் ஃபஸ்ட்டு அடுக்குனீங்களா, என்ன பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எண்கள் எல்லாம்? ஆர்டர் படி கரெக்டாக இருந்துச்சா? கரெக்டாக ஆர்டர் படி இருந்துச்சா? எல்லாமே கம்பேர் பண்ணி இருந்துச்சா 1லேருந்து 100 வரைக்கும்? அப்போ நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டாக பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பி டீமில் சொல்லுங்கள். தர்ஷன் வந்து வின் பண்ணுன்னு நினச்சி பண்ணீங்க. சர்வேஸ் என்ன பண்ணீங்க? 1 2 சேர்த்து கொடுத்தீங்க. அக்ஷரா தேடி கண்டுபிடிச்சோம். நிவிதா ஸ்ரீ தேடி கண்டுபிடிச்ச. எஸ் தர்ஷன் என்ன பண்ணதுக்கு எதுக்கு என்ன பண்ணு அது பண்ணுறதுக்காக தேடி கண்டுபிடிச்சு. சரி ஓகே. இப்போ பி டீம் ஃபஸ்ட்டாக அடிக்கிட்டு சொல்லிட்டாங்க காரணத்தை. ஏ டீம்கிட்ட கேட்போம். தன்சிகா நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சிங்க. ஸ்ரீஜா தேடி தான் கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்து 2, அந்த 1 2 3 அப்படி தானே? ஐமன் கரெக்டாக எடுத்து வச்சுங்க. சரிங்க. இப்போ யாருக்கு தமிழில் வந்திருக்கு? சரி, உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் போய் அதை தமிழில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சத்தமா. மிக அருமை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 100 வரை அதில் எண்கள் கொடுத்துருக்கு. நான் வந்து 20 வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் கொடுத்துருந்தேன். மிக அருமை. சரி, ஏ டீம்லேருந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்திருக்கு இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மிக அருமை. இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்பர்ஸ் நேம். சே ஆல் ஆஃப் யூ. 11 12 13 14 15. ஆனால் நான் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே 1லேருந்து ஸ்டார்ட் இருந்துச்சா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. டார்கெட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் கொடுத்தேன். 100 வரைக்கும் கொடுத்துருந்தேன். மிக அருமையாக சூப்பராக 2 டீமே பண்ணீங்க. மற்ற குரூப் எல்லாருமே ஒரு இன்வால்மெண்ட்டாக கவனிச்சிங்க. சரி, உங்களுக்கான கேள்வி. நீங்கள் ஆடியன்ஸாக பார்த்தீங்கல்ல, அவங்க 2 டீம்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர், யார் வேணால் பேசலாம், பேசுங்க. தேடி கண்டுபிடிச்சி வச்சாங்க. அப்புறம் நீங்கள் யோகனியை சொல்லுங்கள். ஓ, தேடி 1 2 3 4. விசித்ரா சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஓ, கலைஞ்சிருந்ததை சரியாக வச்சுருக்காங்க. அடுத்தது ஜாஸ்னி. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, மிக அருமை. நீங்கள் சொல்லுங்கள்.
ஹாப்பிக்குமா சொல்லுங்கள், என்ன பார்த்தீங்க இதில்? இல்லை கவுண்ட் பண்ணாங்களா? பார்த்தீங்களா? ஓகே, பேசுங்க. நல்லா இருந்துச்சா? ஹாப்பி சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ? ஓகே, வெரி குட். நிதிசி சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க அவங்க? தேடி அப்படி அழகாக வச்சுட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மாதேஸ்வரி. மிக அருமை. ஹென்ரி ரோகன் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி வச்சாங்க. முகிலன் அழகாக 1 to 20 கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. லக்ஷன் என்ன பண்ணாங்க? லக்ஷன் அவங்க என்ன பண்ணினாங்க? கலைஞ்சதெல்லாம் எடுத்து வச்சாங்க. வெரி குட். சரண்முருகன் என்ன பண்ணாங்க கண்ணு? கலைஞ்சதெல்லாம் சரியாக வச்சுருக்கீங்க. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டீங்க, ஆடியன்ஸோட கமெண்ட் சொல்லிட்டாங்க. மிக அருமை. 2 டீமுமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்கீங்க. இது இங்கே உங்களுக்கான தொடர்பணி. உங்கள் வீட்டில் இது போல் எண்கள் எழுதப்பட்ட பேப்பர் அம்மா அப்பாட்ட சொல்லி எண்கள் எழுத சொல்லி அந்த பேப்பர் கலைஞ்சு கொடுத்து நீங்கள் வித்தின் செகண்டில் என்ன பண்ணணும்? ஒரு 5 minutes இல்லை 10 minutes எடுத்துகிட்டு டக்கு டக்கு டக்குன்னு கவுண்ட் பண்ணி அந்த நம்பர்ஸை வைக்கணும். செய்வீங்களா? உங்களுக்கான தொடர்பணி இது தான். 2 டீமுமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஆடியன்ஸும் நல்லா கவனிச்சிருக்கீங்க. எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க பார்ப்போம். வெரி குட்.